வணக்கம். நான் சோமவள்ளியப்பன். ஒரு 22-25 ஆண்டுகளாக எழுதிட்டுருக்கேன். பல ஜானரில் எழுதுகிறேன். முக்கியமாக தமிழ்நாட்டில் ஃபினான்ஸு, சாதாரண மக்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையினுடைய பர்சனல் ஃபைனான்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நிறைய எழுதியிருக்கோம். அதில் ஒரு சீரீஸ் வந்து அல்ல பணம், ஸ்டாக் மார்க்கெட்டை டீமிஸ்டிஃபை பண்ணி இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுற புக்கு. இது வந்து 2004 வந்துச்சு இந்த புக்கு. அப்போலேருந்து தொடர்ந்து நான் ஸ்டாப் செல்லிங் இருக்குது. இப்போ 2 lakhs டச் பண்ணியிருக்கு. அதற்கு பிறகு இன்னும் ஃபர்தராக அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற போது 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்போ இந்த புக் ஃபேருக்கு வந்துருக்கிறது 10th புக்கு. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், கோல்டு பற்றி, இன்சூரன்ஸ் பற்றி, கடன் வாங்கலாமா கூடாதா, இது ஒரு ஜானர். இன்னொன்று வந்து எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். மக்களுக்கு வந்து கேரியரில், ஃபேமிலியில் எமோஷ்னலாக செட்பேக்ஸ் வருது, அதை சமாளிக்கிறதுக்காக நான் டாக்டரேட் இன் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸு. அது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எழுதின புஸ்தகம் குவைட் பாப்புலர், ஆஸ் பாப்புலர் அஸ் பங்குச்சந்தை புக்கு வந்து எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸு. இட்லியாக இருங்கள்னு முதல்ல பேர் வச்சுருந்தோம், கண்டினியூ பண்ணுறோம். அதனுடைய 2.0 பண்ணோம். இப்போ இந்த வருஷம் வந்து 3, 4 பண்ணி ஒரு பண்டிலாகவே கொடுக்குறோம். இப்போ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் 3 and 4. அது தவிர நிறைய மேனேஜ்மெண்ட்டை பற்றி தமிழில் எழுதுனதில் எக்கனாமிக்ஸு, டைம் மேனேஜ்மெண்ட்டு, கோல் செட்டிங், டீட்டெயில்ஸ், மோட்டிவேஷன், ஒரு நல்ல மேனேஜராக இருக்கிறது, கம்யூனிகேஷன், சேல்ஸு, மேரிட் லைஃப் எப்படி இருக்கணும், பீப்புள் ரிலேஷன்ஷிப்பு, மைண்டை பற்றி, சேவிங்ஸு, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங். நான் ஒரு மாஸ்டர் ப்ராக்டிஷனர். அதனால் நம்ம படிக்கிறது, தெரிஞ்சுக்கிற விஷயங்களை நம்ம தாய்மொழியில் மக்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக நான் எழுதிட்டுருக்கேன். நன்றி. இப்போ ட்ரேடிங்கில் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் எந்த புத்தகங்களை ரெஃபர் பண்ணுவீங்க? நான் வந்து பொதுவாக ட்ரேடிங் வேண்டாம், ஸ்பெக்குலேஷன் வேண்டாம் தான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் மக்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே வேண்டான்னு முடிவெடுக்கணுங்கிறதுக்காக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். என்னுடைய ஒரு பேக் இருக்குது, அல்ல பணம் பேக்குன்னு பேர். இதுக்கு பேர் 10 புக்கு. இப்போ நிறைய வாங்கின்னு போகிறாங்க. இதை 1லேருந்து தொடர்ந்து வாங்குறவங்க இருக்காங்க. அது ரிலீஸ் ஆக இப்போ மொத்தம் 10 பேக்காக கொடுக்குறோம். ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நமக்கு என்ன வியாபாரம் தொழிலோ நம்ம அதை பண்ணணும். பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு அனதர் டிஸ்டிங்க்ட் ஆர்ம்னு வச்சுக்கிட்டு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் டைரெக்டாக போயிடுங்க. நீங்கள் வந்து லாங் டேர்மாக அதை சேவ் பண்ணுங்கள், நீங்களே ரொம்ப ட்ரை பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம். சில பேருக்கு தான் சொந்தமாக ட்ரை பண்ண ஒத்து வரும். உங்களுக்கு தொந்தரவாக இருக்கா? சில பேருக்கு தான் அது ஒத்து வரும், அதனால் வேண்டான்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு பேங்க் எஃப்டி, போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங்கெல்லாம் ஒரு ரிஸ்க் எடுக்க முடியாத சீனியர் பீப்புளுக்கானது. நம்ம யங்ஸ்டராக இருக்கிற போது கார்ப்பரேட் கம்பெனிஸினுடைய ஸ்மால் போர்ஷன்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப்பை தான் வாங்குகிறோம். அதான் ஸ்டாக்ஸு. அதை லாங் டேர்மாக வச்சுருந்தா டெஃபினட்டாக பெனிஃபிட்டுங்கிறது தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கிற சீக்ரெட்டு. அதை வந்து நான் உடனே வாங்கி உடனே விற்று பெரிய லாபம் பண்ணுவேங்கிறதெல்லாம் நம்ம ஒரு சாகசம் பண்ணுற முயற்சி அடிப்படும்.